அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல போல்ட் ஆடியோ X10 இயர்பட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். गाइस, இந்த ஒரு இயர்பட் இருக்கு பாத்தீங்களா, 2023ல இந்த இயர்பட் தான் ஒரு பெஸ்டான இயர்பட். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இதோட ப்ளூடூத் வெர்ஷன் 5.3. அது மட்டும் இல்லாம இந்த 5.3 இருந்தாலும் ஒரு சில இயர்பட்ஸ்ல வந்து வால்யூம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. சோ அதுதான் அந்த ஒரு இயர்பட்ல வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும். சரிங்களா? சோ அதையும் ரெக்டிஃபை பண்ணி இதுல வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. வெறும் 999 ரூபாய்க்கு. சோ இவ்வளோ கம்மியான பட்ஜெட்ல எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்லயுமே இது பெஸ்டா இருக்கு. கேமிங்க்கு வெறும் 40 மில்லி செகண்ட் தான். சோ பேஸ்க்குன்னு தனியா ஒரு மோட் இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த ஒரு இயர்பட்க்கு வேற லெவல்ல டாப்பா இருக்கு. இந்த ஒரு இயர்பட்டை நான் பாஸ்ட் 3 டேஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னோட ஒரு வே எப்படி இது இருக்கு அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல உங்ககிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணிக்க போறேன். ஓகே गाइस, இப்போ நம்ம இத அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம இண்டிபெண்டன்ட் சயின்டிஸ்ட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய TWC இயர்பட்ஸ், ப்ளூடூத் ஸ்பீக்கர் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன்ல வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இந்த ப்ராடக்ட்டோட Amazon லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். Black, white என்னென்ன கலர்ஸ் வந்து இது அவேலபிளா இருக்கும். சோ அந்த கலர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ ஓபன் பண்ணோனே பாத்தீங்க அப்படினா இதை இப்ப டக்குனு ஓபன் பண்ணிட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் இத ஓபன் பண்றப்ப ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இதுல டேப் அந்த மாதிரி எதுவுமே ஒட்டல. பட் இத ஓபன் பண்றப்ப ஏதோ ஒரு காத்து வந்து உள்ள புடிச்சிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. சோ ஓபன் பண்றதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே போல்ட் ஆடியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்டு கொடுத்திருக்காங்க. இந்த கார்டுல என்ன இருக்கு அப்படிங்கறத பாத்துருவோம். சோ இந்த கார்டுல ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. தென் இதுல ஒரு வாரண்டி ஸ்லிப்னு நினைக்கிறேன். சோ இத ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. தென் இதுல இயர்பட்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த ஒரு கேஸ்ல. சோ ஸ்பான்ச் எல்லாம் கொடுத்து அட்டகாசமா கொடுத்திருக்காங்க. இதுதான் அந்த ஒரு இயர்பட். தென் வேற என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு, ரெட் கலர் பாக்ஸ். இப்போ நம்ம இத ஓபன் பண்ணுவோம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? வெளியே ஃபுல்லாவே ஆக்சஸரீஸ்னு போட்டுருக்காங்க. உள்ள பாத்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. தென் 2 பேர் ஆஃப் இயர் மஃப் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு இயர்பட்க்கு ஸ்மால், லார்ஜர் இதுல இருக்கு. மீடியம் ஆல்ரெடி வந்து பட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பட்ஸை ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாத்துருவோமா? சோ ஓபன் பண்றேன். வாவ், அழகா இருக்குங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. நிறைய இயர்பட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஹேண்டில் பண்ணுவோம்ல, சோ அதுல வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். அடிக்கடி கீழே வலிக்கிட்டு விழுவோம், இல்ல அப்படின்னா ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப டஃபா இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப காஸ்ட்லியா, சோ கீழே விழுந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே கையில வச்சிருப்போம். பட் இது அப்படி இல்ல, ஃபுல்லாவே சைடுல பாத்தீங்க அப்படின்னா ரப்பர் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கு. சோ ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. தென் இதோட பாட்டம்ல தான் டைப் சி சார்ஜிங் இருக்கு. சோ ஈஸியா உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் டைப் சி சார்ஜர் கூட. இதோட ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு குட்டி LED இருக்கு. அந்த ஒரு LED தான் இதோட சார்ஜிங் நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களால தெரிஞ்சுக்க முடியும். உள்ள இருக்க பட்ஸ் சார்ஜ் ஆகிறது, இந்த கேஸ் சார்ஜ் ஆகிறது எல்லாமே இந்த ஒரு LED நோட்டிபிகேஷன்ல தான் உங்களுக்கு தெரியும். தென் உள்ள பார்த்தோம் அப்படின்னா 2 இயர்பட்ஸ் கொடுத்திருக்காங்க. குட்டியா இருந்தாலும் அவ்வளோ அழகா இருக்கு. சோ வந்து இத பாப்போம். பங்கமா இருக்குங்க. ஃபுல்லாவே ஹேண்டில்ஸ் எல்லாமே இந்த ஒரு இயர்பட்ஸை பொறுத்த வரைக்குமே ஹேண்டில்ஸ் அப்படிங்கறத மெயினான ஒரு இஷ்யூமே கொடுத்திருக்காங்க. இதுல கிரிப்புக்காக பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு மாதிரி வரி வரியா கொடுத்திருக்காங்க. சோ ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு கிரிப்பியா இருக்கு. இந்த ஒரு ஏர்பட்ஸ் ஆகட்டும், இந்த ஒரு கேஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரிப்புக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இதுல கொடுத்திருக்காங்க. தென் இதுல ஹிடன் LED கொடுத்திருக்காங்க. LED பல்ப் அப்படிங்கிறது உள்ள இருக்கு. வெளியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி மைக். தென் பாட்டம்ல ANC கான மைக் கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே இந்த இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகிறதுக்காக 2 டாட் கொடுத்திருப்பாங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ். இதோட டிரைவர் சைஸ் 10 mm கொடுத்திருக்காங்க. சோ பேஸ் மியூசிக் அப்படிங்கிற விஷயத்துக்கு தெளிவா இருக்கும். சோ அதுல எந்த ஒரு இஷ்யூஸ்மே இருக்காது. இதோட லோகோ ரொம்ப குட்டியா அழகா அந்த ஒரு மைக் கிட்ட கொடுத்திருக்காங்க. சோ வெளியே பாக்குறப்ப பிராண்ட் ப்ரொமோஷனுக்காக கொடுத்திருக்காங்க. ஆனா கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கே. சோ போல்ட் அப்படிங்கிறது நீங்க வியர் பண்றப்ப எல்லாத்துக்கும் ஈஸியா அங்க விசிபிளா இருக்கும். இதோட ஷேப் கரெக்ட்டா அப்படியே காதுல போய் உட்கார்ற மாதிரி இருக்கு. சோ வந்து வெளிய இருந்து பார்க்கறப்ப இதோட அப்ரோச் ரொம்பவே நல்லா இருக்கும். ஏனா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படினா வெளிய லைட்டா தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பட் இதுல அப்படியே வந்து கரெக்ட்டா உள்ள ஸ்லாண்டிங்கா போய் உட்கார்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அழகா இருக்கு இந்த ஒரு டிசைன் பார்க்கிறதுக்கு. இந்த செக்மெண்ட்ல கண்டிப்பா ANC அப்படிங்கிறது முடியாத விஷயம். பட் இதுல கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒரு எப்படி சொல்றதுனே தெரியல. அவ்வளோ ஒரு விஷயமா கொடுத்திருக்காங்க. பட் இதுல நீங்க ஆன் பண்ண தேவையில்ல. சரிங்களா? சோ இது ஆட்டோமேட்டிக்கா நாய்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டே தான் இருக்கும். இதுல நாய்ஸ் கேன்சலேஷன் தான் ஆஃப் ஆனோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் நீங்க ஆன் பண்ணிட்டீங்க அப்படினாவே இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மோட்ல தான் அவைலபிளா இருக்கு. இவ்வளவு நேரம் இத பத்தின ஸ்பெசிஃபிகேஷன், இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நான் இத வியர் பண்ணி இதோட சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். சோ என் மொபைல்ல வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கா பேர் ஆயிருக்குமே, பேர் ஆயிடுச்சுங்க. சோ வந்து ப்ளூடூத் அது கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து MX பிளேயர்ல ஒரு சாங்க போட்டு மாஸ் பண்ண போறோம். சோ எப்படி இருக்கு அப்படிங்கறத என்ஜாய் பண்ணலாம். வாவ், செமையா இருக்குங்க. அவ்வளோ ஃபிட்டிங்கா இருக்கு. சாங்கும் செமையா இருக்கு. வால்யூம் சூப்பர். எல்லாமே பக்கா. அப்படியே மைக்ல செட் பண்றேன். வாவ், பக்காவா இருக்குங்க. பேஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. வேற லெவல். பக்கா கண்டிஷனு.
கண்டிப்பா ஒர்த் 1000 ரூபாய்க்கு இதை மிஸ் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இதோட பிரைஸ் எப்ப வேணாலும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா இது வந்து லான்ச் பிரைஸ். சோ மேபி இந்த சேல் நல்லா போச்சு அப்படின்னா இது கண்டிப்பா பிரைஸ் வந்து ஒரு 500 ரூபாய் சேர்த்து வச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிக்கங்க. ஏன்னா வந்து ஒரு சொல்றேன் சரிங்களா, ஏன்னா வந்து இதோட குவாலிட்டி சூப்பரா இருக்கு, வால்யூம் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ எல்லா விஷயமே நல்லா இருக்கு. பட் இந்த பிரைஸ்க்கு விடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு பாப்புலாரிட்டி, டக்குனு ஒரு ஹைப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பிரைஸ்க்கு இது அவைலபிளா இருக்கு. மேபி இது டக்குனு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், அமேசான் லிங்க் கொடுத்திருக்கேன். சோ உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த லிங்க்ல போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது கண்டிப்பா அவைலபிளா இருக்காது. சோ அதனால தான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம மூவிஸ் பாக்குறப்பயோ இல்ல சாங்ஸ் கேக்குறப்பயோ கண்டிப்பா ஒருத்த கால் பண்ணி நம்ம தொந்தரவு பண்ணுவான். ஏன்னா தூங்கிட்டு இருப்போம் ஹெட்செட் போட்டு. சோ அந்த டைம்ல இது வந்து ஒர்த்தா, ஏன்னா வந்து கால் பேசுறப்ப நம்ம பேசுறது அங்க தெளிவா கேட்கணும்ல. சோ என்ன பேசினாலும் அங்க தெளிவா கேட்கணும். சோ அவங்க பேசுறதும் நமக்கு தெளிவா கேட்கணும். சோ அப்படி கேக்குதா அப்படிங்கறத என் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணி கேட்கறேன். சோ தமிழுக்கு ஒரு கால் பண்ணி இதோட கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு விசாரிச்சிருவோமா? தமிழ்ல ஒரு இயர்பட்ஸ் ஒன்று வாங்கியிருக்கிறேன், எப்படி இருக்குது, பேசுறது தெளிவா கேக்குதா? தெளிவா இருக்குல்ல? ஓகே மச்சி, 1000 ரூபா தான்டா. வெறும் 1000 ரூபாய்க்கு இவ்வளவு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து நான் பார்த்ததே இல்லடா. 1000 ரூபாய்க்கு இவ்வளவு தரமான ஒரு இயர்பட்ஸா? ஆமா மச்சி, வெறும் 1000 ரூபாய்க்கு வால்யூமும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது. கம்பெனி போல்ட் ஆடியோ. போட்ல போல்ட்னு ஒரு கம்பெனி இருக்கு. போட் கூட இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல வித்தானா கண்டிப்பா 1500 2000 ரூபாய்க்கு விப்பான் மச்சி. இவன் வெறும் 1000 ரூபாய்க்கு தான் விக்கிறான். ஓ, அதுலயே வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன் இருக்கு. இதுலயே வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுது, சாங்ஸ் சேஞ்ச் பண்றது எல்லாம் கம்ப்ளீட் மச்சி. அவ்வளவுதான், இது ஒரு பக்கா இயர்பட். 1000 ரூபாய்க்கு ஒர்த். 1000 ரூபாய்க்கு ஒர்த். பட்டாசா இருக்குது. பக்காவான இயர்பட்ஸ். ஆமா மச்சி, கண்டிப்பாடா, தெளிவா இருக்கு. நான் பேசுறது உனக்கு கேக்குது இல்ல தெளிவா? சூப்பரா கேக்குது. அதனால ஓகே மச்சி, அதுக்கு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் எப்படி தெளிவா கேக்குது என்ன அப்படின்னு. சூப்பரா கேக்குது. ஓகே, தேங்க்யூ மச்சி. ஏன்னா போன டைமே ஒரு இயர்பட்ஸ் கேட்கறப்ப நல்லா இல்லைன்னு சொல்லி கழுவி ஊத்துனியே. ஸோ அதான் எப்படி இருக்குன்னு கேட்க தான் கால் பண்ணேன். இல்ல, நம்ம வந்து பொய் சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் ஏமாந்து போகிறது இல்ல. ஆமா, அது கன்ஃபார்ம். 1000 ரூபா அப்படிங்கிறது சும்மா இல்ல. 12000 ரூபா சிஎன்சி மிஷின்ல வேலை செஞ்சா அது தெரியும். ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொல்லி அதை நம்பி வாங்கி நம்மளால ஒருத்தர் யாரும் கஷ்டப்பட. கண்டிப்பா அது வேணா கரெக்ட் மச்சி. மச்சி, சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன சொல்ற? சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன, தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. ஓகே, நம்ம ஏதாவது கிவ் அவே இது மாதிரி போட்டு மச்சி கிவ் அவே வா. போட்டலாம் மச்சி. ஒரு இயர்பட்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன், அது கொடுத்துடலாம் விடு. அதனால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும் மச்சி. गाइस, இந்த கிவ் அவே மேட்டர்லாம் அவன்கிட்ட நான் சொல்லவே இல்லை, அவனே தான் சொல்றான். பட் சொல்லிட்டான்ல, கண்டிப்பா பண்ணும். பட் எனக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் இருக்கீங்க, எங்கிட்ட இயர்பட்ஸ் எல்லாம் இருக்கு, பட் அது உங்களுக்கு 10 மணி தான் எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஒரு 20,000 பேர்த்த கூப்பிட்டு, அதாவது வீடியோவில் கூப்பிட்டு ஒருத்தர் கொடுத்தா அது நல்லா இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் மெகாவா பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்ல அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ப்ரோ, இதோட கேமிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற லெவலுங்க. இதுல கேமிங் மோடுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு சரிங்களா. இப்போ நான் அதை ஆன் பண்ற பாருங்க. 1 2 3 4 கேமிங் மோட். இப்போ வந்து கேமிங் மோட் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஷூட்டிங் கேம்ஸ் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து டிலேஸ் இருக்காது. உடனே வந்து அந்த ஷூட்டிங் சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ வந்து லேட்டன்சி, அந்த லேக், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு ப்ளேபேக் சூப்பராக இருக்கும். பட் ஒரே ஒரு கண்டிஷன், இது நீங்கள் ஆன்ல இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ரொம்பவே ஸ்பீடாக குறையும். ஸோ ஒரு பர்டிகுலரான ஒரு கேமுக்கு தேவைப்படுதுன்னா அதுக்கு மட்டும் ஆன் பண்ணுங்க. ஸோ எல்லா டைமும் ஆன் பண்ணீங்க அப்படின்னா இயர்பட்ஸ் வந்து சீக்கிரமாக சார்ஜ் வந்து டவுன் ஆகிடும் சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் சாங்ஸ் கேட்குறப்ப இந்த மாதிரி கேமிங் மோடே உங்களுக்கு தேவைப்படாது. அந்த டைமில் ஆஃப் பண்ணிட்டு மியூசிக் கேளுங்க. ஸோ சாங்ஸ்க்கு ரொம்ப நேரம் பிளேபேக் கொடுக்குது. இதோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டிஃபரெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் வந்து நம்ம சிங்கிள் டேப் பண்ணோம் அப்படின்னா பாஸ் பிளே, தென் டபுள் டேப்புக்கு நெக்ஸ்ட், டபுள் டேப்புக்கு ப்ரீவியஸ், அதாவது லெஃப்ட் ரைட் இயர்பட்டை சொல்கிறேன். தென் வந்து ட்ரிபிள் டேப் பண்ணோம் அப்படின்னா சவுண்ட் டிக்ரீஸ் பண்றது. தென் வந்து மறுபடியும் ட்ரிபிள் டேப் ரைட் இயர்பட்ல பண்ணோம்னா இன்க்ரீஸ் ஆகுது, லெஃப்ட் இயர்பட்ல பண்ணோம் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ லாங் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வருது. இதுக்கு மேல இந்த இயர்பட்ல வேற என்னதான் இருக்கு? கால் அட்டெண்ட் பண்றது, கட் பண்றது, எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டச் கண்ட்ரோல்ஸ்ல உங்களால செஞ்சுக்க முடியுது. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாத் இருக்கு. கரெக்டா அந்த ஒரு லோகோ இருக்கு பாத்தீங்களா. ஸோ அந்த லோகோல பட்டா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுது. ஏன்னா நம்ம சில டைம் வந்து கை தெரியாம போடும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ வந்து நம்ம எப்ப நம்ம தொடுறோமோ அப்ப மட்டும் தான் இது வந்து ரியாக்ட் பண்ணுது. சும்மா இந்த மாதிரி பண்றங்காட்டி அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது எதுவுமே ஆன் ஆகிறது இல்லை சரிங்களா. நீங்க வந்து மேபி ஒரு தலகாணியில படுத்து தூங்குறப்ப அது டச் ஆனா மாறுது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குல்ல, ஹியூமனோட சர்ஃபேஸ் பட்டா மட்டுமே அந்த சாங் வந்து சேஞ்ச் பண்ணுது. ஸோ உள்ள குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க போல டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே. ஃபைனலா இதோட சார்ஜிங் அண்ட் பிளேபேக் பத்தி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு மேட்ரு. ஏன் அப்படின்னு கேளுங்க.
₹1500 இயர்பட் 40 மணி நேரத்துக்கு பிளேபேக் கொடுக்குது. பட் சார்ஜ் பண்றதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுது சரிங்களா. பட் இந்த ஒரு இயர்பட் பாருங்க ₹1000 45 மணி நேரத்துக்கு பிளேபேக் கொடுக்குது. வால்யூம் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப நான் சொல்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போட் 141 தான். ஸோ அதை இது கூட கம்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது அப்படியே தூக்கி போட்டுருங்க சரிங்களா. ஏன்னா வந்து அது அவ்வளோ குவாலிட்டி. இது வந்து லேட்டஸ்ட் மாடல் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 இருக்கு. எல்லா டெக்னாலஜியுமே லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ₹1000. அது 2 வருஷத்துக்கு பழைய டெக்னாலஜி ₹1500 வித்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மண்டையை கழுவுவாங்க. பட் கரெக்டாக யோசிங்க, இந்த இயர்பட்டை வாங்குங்க சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நான் லேட்டஸ்ட்டாக இது வரைக்கும் போட்ட வீடியோவில் ₹1000 கீழே ஒரு நல்ல இயர்பட் வாங்கணும் அப்படின்னா, அதாவது ₹500 மேலே ₹1000 கீழே அப்படின்னா இந்த ஒரு இயர்பட் வந்து நீங்கள் எடுக்கலாம், தப்பு இல்லை. பட் ₹1500 மேலே போயிட்டீங்க அப்படின்னா போட்டில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எடுக்கிறப்ப இதுதான் பெஸ்ட்டு. அதை மறுபடியும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதை எடுங்க, நம்பி எடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் 80% சவுண்டில் வச்சு கேட்டீங்க அப்படின்னா 8 மணி நேரத்துக்கு பிளேபேக் கொடுக்குது. அதுவே நீங்கள் ஃபுல் சவுண்டில் வச்சு கேட்டீங்க அப்படின்னா 6 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பிளேபேக் கொடுக்கும். உள்ள இருக்கக்கூடிய பட்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 1/2 மணி நேரம் தேவைப்படும். இந்த கேஸ் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டைப் சி சார்ஜிங் கேபிள், அதாவது ஒரு குவாலிட்டியான ஒயரை ட்ரை பண்ணுங்க. சோ இப்படி கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெட் கலர்ல வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா. சோ வந்து சார்ஜிங் நோட்டிபிகேஷன்ல இருக்கு. இந்த மாதிரி கேபிளை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இது அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டேது. சோ உங்களோட சார்ஜிங் கேபிளை யூஸ் பண்ணுங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கை சப்போர்ட் பண்ணுது. பயப்படாம நீங்க கனெக்ட் பண்ணலாம் சரிங்களா. அப்படி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு 1 இயருக்கு வாரண்டி இருக்கு. போல்ட் ஆடியோ சைடுல இருந்து. ப்ரோ என்ன ப்ரோ போயிடுமா அப்படின்னு கேட்றாதீங்க. சும்மா போயிடுச்சுன்னு என்ன பண்றது, அதுதான் சொல்றேன். போகலாம் போகாது. ஏதாச்சும் 100ல ஒரு ப்ராடக்ட் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா. அந்த மாதிரி போனாலும் உங்களுக்கு இதுக்கு வந்து 1 இயருக்கு வாரண்டி தராங்க. ஸோ சர்வீஸ் பண்ணி தருவாங்க. அவங்களால சர்வீஸ் பண்ண முடியல அப்படின்னா புது ப்ராடக்ட்டை உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க சரிங்களா. ப்ரோ இதை வாங்கிட்டேன், எனக்கு இது பிடிக்கல ப்ரோ, நீங்க சொன்னது ஓகே, பட் நான் எதிர்பார்த்தது வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அமேசான் சைடில் இதுக்கு 7 நாளைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ரீஃபண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதில் நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு ப்ராடக்ட்டை. ஸோ நம்பி ஆர்டர் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த ஒரு வீடியோவில் இந்த ஒரு X10 பற்றி உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை அப்படியே உங்கள் இயர்பட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் தேவைப்படும்ல, ஸோ அவங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம இண்டிபெண்டன்ட் சயின்டிஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லியும் ஷார்ப்பா 7 மணிக்கு வந்துரும். சோ செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா as soon as possible நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா. ஓகே गाइस, thank you for watching this video. Thank you. Pizza.